ஏம்மா என் மூஞ்சே பார்த்து கிடக்குறியா? வீட்டில் வாங்கி வைக்கிற பொருள் எங்கே போச்சு? போன மாதம் 5 கிலோ உப்பு வாங்கியிருந்தான், ஒன்றுமே இல்லை. எங்கே போச்சு அந்த உப்பு? அரிசி மூட்டை 3 மாதத்துக்கு முன்னே வாங்கினேன், அதுவும் காணாமல் போச்சு. எங்கே போச்சு? என்ன என்ன கேட்குறேன், உன் பொண்டாட்டி கேளு. கரெக்டாக சொன்னம்மா. ஏய் இங்கே வாடி. என்னங்க ஏண்டி எல்லா மல்லிகை சாமானும் 5 மாதம் தேவையானது வாங்கி வச்சேன். நீ காலையில் தூங்க விடாமல் எழுப்பி மல்லிகை சாமான் எல்லாம் போய் வாங்கிக்கணுன்ற என்னடி நினச்சிக்கிறா? எல்லாத்தையும் 2 உட்காந்து நல்லா தின்னுபிட்டு மல்லிகை சமையல் காரணம் கேட்குறீங்க. என்னையா கேட்குறேன் உங்க அம்மா கேட்கல? ஏன்டி என்ன கோத்துடுற? ஏம்மா கம்முன்னு இருமா, நான் பார்த்துறேன். ஏய் என்ன எங்கள் அம்மா கிட்ட போகிறா? காலையிலே சொல்லிச்சு உங்கள் அப்பனுக்கு டிஃபன் பாக்ஸில் இன்றைக்கும் போட்டு கொடுத்தான்னு. எங்கே போகுது? அரிசி இல்லை பருப்பு இல்லை சொல்கிற வந்து எல்லாம் உங்கள் அப்பனுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு 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 கொடுக்குறேன். அதான் காலைல 2 பேரும் முன்னு பேசிட்டு இருந்தீங்களா? எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டியா? ஏன் எங்க அப்பா மட்டும் தான் டீப்ல சோறு போட்டு போனா மாசு 2 ஈடு உன் தங்கச்சி வருது, நீ போட்டு போட்டு குத்துற அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? ஏய் எப்படி பேசுறா பாடுறா உங்க எதிர்க்க. நீ கம்முன்னு இருமா. இன்னாடி எங்கள் அம்மா பேசுகிற வார்த்தை பேச்சு கேட்டு நீ நஷ்டம் இல்ல, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது சொர்க்கா மிஞ்சி உன்னை பாத்துக்கிறேன் இரு நானு. ஏய் முன்னாடி பார்த்து இருக்கிற 50,000 ரூபாய் காசோட வந்தாவா இல்லை வராத போடி போடி. என்ன அஷ்டம் இல்ல உன்னை இருக்குடா இரு. போடா போடுற நீ கரியத்து வரா செய்யலாம். அம்மா நல்லி எலும்பா வாங்கின்னு வரேன், நல்லா கிரேவியாக வை, அப்போதான் சாப்பிட நல்லா இருக்கும். நான் போய் இலை அடா பிடிக்க சொல்கிறேன். என்ன அஷ்டம் இல்ல உனக்கு அப்பான்னு சொல்லி நான் என்ன பண்றேன் பாருடா. அன்றாட பழப்பு அன்றாட போயின்னு தான் இருக்குது, நல்ல விதமா போயின்னு இருக்குது. என்ன பண்ற? ஏமா 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 அழுதுனார வீட்டுக்கார என்ன அஷ்டம்பா? என்னது அஷ்டானா? எப்படிமா ஆச்சா? இதாச்சா ஏமா ஏமா என்ன ஆச்சா? எப்படி ஆச்சான்னு தானே கேட்டேன், அதுக்கு போய் என்ன ஆச்சா? பின்ன எதுக்கு அடிச்சான்னு கேட்கற, எப்படி அடிச்சான்னு கேட்கற? இப்படிதான் அடிச்சு காட்டுவேன். ஏன் பொண்ணு இல்ல என் கோபம் அப்படியே தானே இருக்கும். ஏ கட்டியா உன்னை விடமாட்டா, உன்னை விடமாட்டா, உன்னை விடமாட்டா, உன்னை விடமாட்டா. ஏமா நிறுத்து, எவன் அடிக்கிறமா அவன் அடிக்காம போய் செடியில போட்டு அடிச்சுக்கிற. ஏமா உன் அப்ப முழு கோவத்தோட வந்தா அந்த கட்டையும் தாங்க மாட்டான், அதனாலதாம்மா ஆதி கோவத்தை செடி கொடி மேல கட்ட. கோவம் எப்பேற்பட்ட கோவம், நீ யார் யாரெல்லாம் அடிப்ப, யார்கிட்ட எல்லாம் என்ன தில்லுமுள்ளு பண்ணுவேன்னு நான் குழந்தைல இருந்து பாத்துக்கிறேன். வருமா நான் கட்டையனை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் தெரிஞ்சாகணும். ஏன் அடிச்சான், எதுக்காக அடிச்சான், என்ன காரணம்? என் மாமியார்காரி என் வீட்டுக்காரர்கிட்ட உனக்கு நான் சோறு போறது காசு கொடுத்துலாம் போட்டு கொடுத்துட்டா. இப்ப அவன் என் அரிசி அனுப்பிட்டு 50,000 போய் வாங்கின்னு வா இல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டான். ஏமா நித்யா இந்த மாமியாருங்கெல்லாம் திருந்தவே மாட்டாளுங்களா? புள்ள கிட்ட மருமவளை போட்டு கொடுக்கறது, மருமவ கிட்ட புள்ளைய போட்டு கொடுக்கறது, மொத்தத்துல இவங்க சொகுசான ராஜபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாளுங்க. அது மட்டும் நடக்காதுமா. அவ ராஜபோக வாழ்க்கைனா வாழட்டும் என்ன வாழட்டும், இப்ப நான் வாழணும், அதுக்கு 50,000 ரூபாய் காசு கொடு. உனக்கு 50,000 தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றவா, எப்படியாவது பெரட்டி கொடுப்பான் இந்த பேக். கண்டிப்பா காசு கொடுத்துருவியா? அம்மா இது வாழ்க்கை பிரச்சனைமா, கண்டிப்பா கொடுப்பேன். வா அப்பா இடம் வந்துச்சு, போட்ட பிளான் இன்னைக்கு பழிச்சிரும். காசு வாங்கி தரேன் சொல்லிட்டு வந்தீங்க உட்காந்துட்டு அக்கடானே. ஏமா இதுதான் காசுக்கான வேலையே, கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பார். ஆமா மூடிக்குது. இந்த தெருல 2 ஒரு கடையும் மூட்டாங்க, அப்ப நம்ம என்ன பண்றது? நாம இல்ல நீ குன்றத்துக்கு எதுவுமே வாங்க முடியலன்னு தான் நான் யோசிக்கிறா. அது 2 பேர் இருக்கிறாங்க, நான் போய் கேட்பேன் வா. நோ நோ கடத்த இருக்கல. டேய் நேது அண்ணன் அண்ணா நினைக்கிற, நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறது என் பொண்ணுக்கு எங்க அம்மா மேல சந்தேகம் வந்துரு. பேச்சு மாதிரில எங்க மாமா உங்களை அண்ணாரு இல்ல வாடா படம் போக சொல்லுவா. மாம்சே வாடா. டேய் கம்னுறா, அந்த ஆள் தான் வரமுறுத்துற அதை பேசி நிக்கிறான்னா. யோ இங்க கடை திறக்குது இல்லையா? கடை திறக்கவும் மாட்டேன், திறக்க போறதும் இல்லை. ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன், அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு வேலைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடை அனாமத்தா கிடக்குது, நான் என்ன பண்றது? உள்ள 1.5 லட்சம் ரூபாய் பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து இந்த ஊர்ல விற்கலாம், ஒரு 50,000 வேணா வித்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஏன்னா 1.5 லட்ச ரூபாய் பொருள் கடைக்கு எத்தும்போது ரிட்டர்ன் பண்ணோம்னா 1.5 லட்சம் அப்படியே கூட கட்டிடும். நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் தூக்கின்னு ஓடணும், அது வேற வண்டி சார்ஜ் ஆகும். அதனால இங்கே வித்தெல்லாம் யாரானா கூப்பிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறேன். மாம்சே கடையா தொடர்கள் தான் கேட்டோம், இவன் மூச்சு புச்சி பேசினுக்கிறான். ஏய் கம்னுறா, அவன் மூச்சு பிடிக்க பேசுறானோ இல்லை மூச்சு பிடிக்காத பேசுறானோ, இவன் பேசுனதுலேருந்து மாமாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துக்குதுடா. இன்னொரு மாம்சே வேற கடைக்கு போய் எனக்கு வாங்கி தர போறியா மாம்சே? கடையே நம்ம வச்சிடலாம்னு நினைக்கிறேன். மாம்சே இதுவும் நல்ல ஐடியா தான், அடிக்கடி கடைக்கு வந்து போறதுன்னு கால் வலிக்குது மாம்சே. இந்த கடையை வாங்கினா இங்கே பத்துருவேன். அச்சோ கடையை வச்சு முன்னேறலான்னு பார்த்தா இவன் கடையை காலி பண்ணுறான் போலுக்குதா. சரி கேட்டு பார்ப்போம்.
கடை எவ்வளவு நான் கொடுக்குற மாதிரி ஐடியா? முதல்ல சொன்னாருல எங்க அப்பா உள்ள 1.5 லட்சம் ரூபாய் பொருள் இருக்குது, இங்கே கொடுத்தா 50,000, நான் கொண்டு வந்து கொடுத்தா 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். 1.5 லட்ச ரூபாய் பொருள் இது ஒரு 50,000 கொடுக்குறோம், 2 லட்சம் வருது மாம்சே. 1 லட்ச ரூபாய்க்கு முடியும் மாம்சே. கம்னுடா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 75,000 ரூபாய் இப்பே தரேன், கடையை குத்துறியா? மாம்சே கடையை கொடுக்க என்ன பண்ணுவேன், ஆனால் இந்த 1 லட்ச ரூபாய் கொடுங்க. டேய் கம்னுடா, 1 லட்ச ரூபாய் யார் கொடுக்குறது? அச்சு பேசணும் இல்ல. என்னப்பா ஓகேவா இல்லையா? தெளிவாக சொல்கிறேன், 1.5 லட்ச ரூபாய் பொருள் இருக்குதுன்னு. அதை 50,000 தான் நானே கேட்குறேன், 75,000 தரேன்றான். சரிப்பா 74,000 கொடு, 1000 ரூபாய் குறைச்சிக்க, பாவமாகுதுன்னு பார்த்தா. பாத்தியா, கேட்குற இதுல கேட்ட ஒன்னும் 1000 ரூபாய் அவனே குறைச்சான் பாத்தியா? அவன் குறையிட்டு விடான், 10 ரூபாயில கை வைக்கூடாதுன்னு, அதான் என் டார்கெட். சரிப்பா ஓகே, அட்வான்ஸ் குத்துடலாமா? இந்த பேருப்பா அட்வான்ஸ் கிட்ட எனக்கு வேணாம், ஃபுல் அமௌண்ட் கொடுத்துரு, நாங்கள் கிளம்புறோம். ஒரு 1/2 hour பொறுத்து கடையை திறந்துக்கோ, என்ன நேரம் நல்லா இல்லை. யோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னமே ஒரு 7 என் கூட தான் சுத்தி நிக்குது. இந்தா என் பணம். மாம்சே 7.5 நேரம் சொன்னா என்னையே தானே நான் சொல்லிக்கினேன். அப்போ ஓகே, இந்தாங்க. என்ன சொல்லணும்னு பயந்துட்டேன். தம்பி லாட்டு சீட்ல கூட இது மாதிரி லக் அடிக்காது. இந்த கடையை கட்டுறதுக்கு ஒரு 3 லட்சம், அதுக்குள்ள இருக்கிற பொருள் ஒரு 1.5 லட்சம். உனக்கு இருக்கிற திறமை யாருக்கும் கிடையாது. கடை எங்களுது, கடை வச்சுட்டு பேர் கடன் கடன் வந்து கேட்க போறீங்க. எங்க கடை வச்சுன்னு இருக்கும்போது எங்களுக்கு கடன் கடன் எதுவும் தரல. ஆமா ஆமா, அத நாங்க தான் சாப்பிடுவோம். அம்மா நீங்க முட்டாள்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது அடி முட்டாள்னு. வா தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? கடையை சுற்றி வேலி போட்டியா? நீங்க வெளியே உட்காந்தீங்கன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். சூப்பரா நடக்கும். சரி சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. மாம்சே பேசாத மாம்சே, வா போய் சாப்பிடலாம் உள்ள. என்ன தக்காளியே 60 பொருத்தானே திறக்க சொல்லிக்கிறாங்க. எது எக்ஸ்பைரி டேட்டு கிட்ட வருதோ அந்த பொருள்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். மாம்சே டைம் ஆச்சு, வா கடை திறக்கலாம், 1/2 hour ஆயிடுச்சு. சரி வா போ. என்னம்மா என்னது, உனக்கு சிக்கன் தராம அரிசி தெரிஞ்சிட்டாங்களா? பாத்தியாப்பா, நான் சொன்னேன்ல. இதாம்மா இந்த 500 ரூபாய் எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சுட்டு கறி சாப்பிடுமா நீ. குடுமா, இதுக்கு அவனே பரவாயில்ல, பிச்சுக்காரா. நீ வாமா. ஐயோ 500 ரூபாய் எங்க போச்சு தெரியல. ஐயோ ஏய் இருடா, கடையை திறக்கிறேன். முதல்ல மாமா கடையில் இருக்கிற பொருளை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா சின்ன பையன்ல நீ டேஸ்ட் பண்ணா அப்புறம் எதனா ஆயிடுச்சு என்ன பண்ணுறது? நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன்னா. அப்பா டேய் என்னடா ஒண்ணுமே காணோம். நல்லா பாரு. ஏய் உனக்கு கண்ணு தெரியாதா? நீயே பாடுறா. ஆமா மாம்சே, காலி கடையை குத்து நம்மள காலி பண்ணிட்டாங்களா, அவங்க சும்மா விட கூடாது. ஆமா மாம்சே. டேய் இந்த வந்துட்டோம்.